எஸ்கியூஸ் மீ சார், என்ன இது? சார், என்ன இது தாலி? சார், அது என் ஒய்ஃபோட தாலி சார். ஷீ இஸ் நோ மோர். அவங்க ஞாபகமா இதை எப்பவுமே என் கூட வச்சிருப்பேன் சார். இந்த தாலி மட்டும் என் கூட இருந்தா என் ஒய்ஃபை என் கூட இருக்கிற மாதிரி சார். சரி சரி, எடுத்துட்டு போங்க சார். தேங்க்யூ சார். இதையும் எடுத்துக்கோங்க. சரி. தேவிமா வா. மாரியின் தாலியை மாரி எப்போது தொடுகிறாளோ அப்போது மாரிக்கு பழைய ஞாபகங்கள் வரும். ஏய், உங்ககிட்ட தான் சொல்லியிருக்கேன்ல, என் பர்சனல் சம்பந்தப்பட்டதில் தலையிடாதேன்னு. ஏங்க, தாலி கீழே விழுந்திருக்கு, நீங்க பார்க்காம போயிட்டே இருந்தீங்க, அதான் நான் எடுத்தேன். அதுக்கு கீழே விழுந்துச்சுன்னு சொல்லிருக்கலாம்ல, நான் வந்து எடுத்துருப்பேன்ல. இங்க பாரு, நீ சென்சிட்டிவான விஷயத்துல தலையிட்டு இருக்க, அது நல்லதுக்கல்ல. ஐயோ, கிழிஞ்சிருக்கே. இப்ப இதை எப்படி சொல்றது? ஒண்ணும் புரியலையே. ஏய், என்ன பண்ற? முன்னாடி வா. ஐயோ, இருங்க. ஏய், ஏய், என்ன பண்ற? தள்ளி வா. நீங்க போங்க. ஏய், தள்ளி வா, தான சொல்றேன். சொல்லிக்கிட்டே இருக்க. ஏய், 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 ஏய். என்ன பண்ற நீ? ஏய், அறிவில்லையா உனக்கு? எதுக்கு என் கூடயே வந்துட்டு இருக்க? போ, நாளைக்கு தள்ளி வா போ. இல்ல, அப்படிலாம் வர முடியாது. சொன்னா கேளுங்க. உனக்கு இப்படி ஓடிட்டே வரியா? எல்லாரும் பாக்குறாங்க பாரு. கொஞ்சம் நீ தள்ளியே வா. ஐயோ, ஏய், கேப் விட்டு வந்தா உங்களை தான் எல்லாரும் ஒரு மாதிரியா பாப்பாங்க. ஏய், நீ இப்படி ஓடிக்கிட்டே வந்தாதான் எல்லாரும் ஒரு மாதிரி பாப்பாங்க. கொஞ்சம் தள்ளியே வா. ஒரு நிமிஷம் இருங்க. தேவிமா, நீ ஒரு நிமிஷம் இங்கேயே இரு. நீங்க வாங்க. ஏய், என்ன பண்ற? ஏய், வாங்க. என்ன பண்ற? விடு. என்ன விளையாடிட்டு இருக்க? நான் உங்க கூட ஒட்டி வரணும்னு ஆசைப்பட்டு இப்படி எல்லாம் நடந்துட்டேன். ஓஹோ. நீங்க தாலி குனிஞ்சு எடுக்கும் போது என்ன? உங்க பேண்ட் பின்பக்கம் இருக்குல்ல? ஆமா. அது டர்ரு. ஏய், ஐயோ, ஐயோ. நீ ஏதாச்சும் பாத்தியா? பார்க்காம நான் எப்படி சொல்லுவேன்? போச்சு போச்சு, என் மானமே போச்சு. சரி, அதெல்லாம் விடு, நீ வா. இருங்க இருங்க, என்ன பண்றீங்க? நான் இது வரைக்கும் காப்பாத்திட்டு வந்த உங்க மானத்தை காத்துல பறக்க விடுறீங்க. இப்படியே போனா எல்லாரும் பார்க்க மாட்டாங்களா? நான் பார்த்தா பரவாயில்ல. இந்த வேலைதான் வேணான்றது. இப்ப நான் என்ன பண்றது? பேக வேற லக்கேஜ்ல போட்டேன். ரொம்ப நன்றி தம்பி. இந்தாங்க. சரி, ஒரு நிமிஷம் இருங்க, வரேன். என்ன? ஏய், சொல்லிட்டு போ.
அக்கா சொல்லுமா. அப்போ உங்ககிட்ட ஒருத்தர் ஒரு பேக் கொடுத்தாருல அது ஆமா. கொடுக்க முடியுமா? அம்மா அந்த மகராச வந்து எனக்கு கொடுத்தாரு. நீங்க ஏமா அதை திரும்ப கேக்குறீங்க? அது ஒண்ணும் இல்ல, ஒரு சின்ன தப்பு நடந்துருச்சு. அவரோட பேண்ட் பின்னாடி கிழிஞ்சிருச்சு, அதனால தான் கேட்டேன். அப்படியாம்மா? சரிம்மா, இதோ எடுத்துட்டு வரேன். சரி. என்ன இன்னும் காணும்? அம்மா இந்தாம்மா. தேங்க்யூ அக்கா. ம். அக்கா இந்தாங்க. இல்ல இதுல வேண்டாம்மா, காசெல்லாம் வேண்டாம்மா. ஐயோ, ஐயோ அக்கா, வேண்டாம்மா. பரவாயில்ல, இதை வச்சுக்கோங்க. வீட்ல சொல்லிருப்பீங்கல்ல, இத கொடுத்து வேற ட்ரெஸ் வாங்கிக்கோங்க. என்னம்மா லவ்வா? ம். நல்லா இருமா. ஆ. கிழிஞ்சது வந்துட்டேன். தெரியல. ஐயோ ஏய் திரும்புங்க. ஏய், இந்தாங்க, போய் மாத்திட்டு வாங்க. சரி கொடு. ஆ? என்ன? ஆசையா நான் அப்ப கொடுத்தேன், வேணும்னே என் முன்னாடி வேற ஒருத்தவங்களுக்கு கொடுத்தீங்கல்ல, ஆனா இப்ப அது என் கைக்கு வந்து சேர்ந்துருச்சு பாத்தீங்களா? ஏய். இந்தாங்க. இப்போ அதுக்கு என்ன? இந்த சென்டிமெண்ட் ட்ராமாலாம் என்கிட்ட வேணாம். நீ எடுத்துட்டு போ. ஓ அப்படியா? ஓகே, நான் எடுத்துட்டு போயிடுறேன். ஆனா நீங்க இந்த கிழிஞ்ச பேண்டோடய அமெரிக்காக்கு போவீங்கல்ல, அது உங்களுக்கு தான் அசிங்கம், தெரிஞ்சுக்கோங்க. எல்லாம் நேரம். என்ன முறைக்கிறீங்க? கிழிஞ்ச பேண்டோட யூஎஸ் போறீங்களா இல்ல இத மாத்திட்டு போவீங்களா? ஓ, என்ன பண்றது? கொடு. ஒரு நிமிஷம், அந்த பேக் கொடுங்க. நான் வச்சுக்கிறேன் அந்த பேக வச்சுக்கிட்டு எப்படி ட்ரெஸ் மாத்திப்பீங்க? ம். தர. சூர்யா, உனக்கு இந்த Dress செம்மையா இருக்கு. துர்காமா, உங்க செலக்ஷன் சூப்பர். நானும் அதுதான் சொல்ல வந்தேன், நீயே சொல்லிட்ட. என் செலக்ஷன் நல்லா தான் இருக்கும். ம். சூப்பரா இருக்கு. ஏய், இந்த அதிக பிரசங்கத்தனம் தான் வேணாம்னு சொல்றது. இப்போ உங்ககிட்ட யாராவது கேட்டாங்களா? கேட்காம இருந்தாலும் உண்மைன்னு ஒண்ணு இருக்குல்ல, அத சொல்லிதானே ஆகணும். எது? என்ன உண்மை? அது ஒரு சுமாரான பையனுக்கு இல்ல ஒரு அழகான பையனுக்கு ஒரு அழகான பொண்ணு என்ன? இவ்ளோ பெர்ஃபெக்ட்டா Dress எடுத்து தரானா சான்ஸே இல்ல. அப்போ அந்த பொண்ணு மனசுல அந்த பையன் எவ்வளவு ஆழமா இருப்பான் தெரியுமா? ஏய், அதெல்லாம் எதுவும் கிடையாது. என் ட்ரெஸ் சைஸை நீ வீட்டில் இருக்கவங்க மூலமாக தான் கேட்டு தெரிஞ்சிருப்ப. எல்லாத்துலேயும் இந்த மாதிரி திருட்டுத்தனம் பண்ணாத. அதை முதல்ல நீ மாத்து. தெய்வமா வா போலாம். பேக் கொடு. வா. ஃப்ளைட்டுக்கு டைம் ஆச்சு, தேவிமா வா. துர்கா, என் Dress சூப்பரா இருக்கு. தேங்க்ஸ் டா செல்லம். சூர்யா, உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். தனியாக பேசுறதுக்கு இப்போ என்ன இருக்கு? நான் வரல. ப்ளீஸ் வாங்க. ஏன்? ஏய் சூர்யா, துர்காமா கூப்பிடுறாங்கல்ல, போங்க பேசிட்டு வாங்க, போங்க, நான் வெயிட் பண்றேன். ப்ளீஸ் வாங்கல. என்ன சொல்லு.
நான் உங்ககிட்ட அப்படி பேசிருக்க கூடாது, என் தப்பு தான். நான் உங்களை லவ் பண்றேன், அது உங்களுக்கு பிடிக்கல, அதை உங்களால ஏத்துக்க முடியல, அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனா அதுக்காக தேவிய கஷ்டப்படுத்துவீங்களா? தேவிக்கு போக இஷ்டமே இல்ல. என் மேல இருக்கிற கோவத்துல நீங்க தப்பான முடிவெடுத்துட்டீங்க. நீங்க உங்க வைஃபை இன்னும் மறக்கல, அது எனக்கு புரியுது. ஆனா தேவி கஷ்டப்படுறாளே, அவ அமெரிக்கா போலனா சந்தோஷமா இருப்பான். அவளுக்காகவாவது நீங்க உங்க முடிவை மாத்திக்கலாமே ப்ளீஸ். இப்போ ஒன்னும் கெட்டு போல. நான் நீங்க இருக்கிற பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டேன். ப்ளீஸ் சூர்யா, யூஎஸ் போகாதீங்க. ட்ரிப்பை கேன்சல் பண்ணிடுங்க. உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன் ப்ளீஸ். சரி, நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத. நான் ட்ரிப்பை கேன்சல் பண்ணிடுறேன். என்ன அப்பெல்லாம் சொல்லுவேன்னு எதிர்பார்த்தியா? நெவர். இப்போ உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லட்டுமா? உன்கிட்ட இருந்து என் குழந்தை தேவியை காப்பாத்துறதுக்கு தான் நான் யூஎஸ்கே போறேன். இதை யாராலையுமே தடுத்து நிறுத்த முடியாது. வாட்ஸ் யுவர் நேம்? தேவி. ஓ அப்படியா? எந்த ஊர் போறீங்க? நாங்க யூஎஸ் போக போறோம். தேவி, ஓகே ஓகே. பாப்போம். நான் துர்காமா கிட்ட பேசிட்டு வரேன். அதுக்கெல்லாம் டைம் இல்ல, வா போலாம் வா. நான் வர மாட்டேன், துர்காமா கூட பேசிட்டு தான் வருவேன். உட்காருங்கம்மா. தேவிமா, சூர்யா தான் சொல்றாருல, நீ போயிட்டு வா. ஃளைட் டிலேன்னு சொல்றாங்க. துர்காமா. என்னாச்சு? என்னாச்சு சொல்லுங்க. சார் உங்க ஃப்ளைட் வந்து ஒரு 2 hours லேட் சார். நீங்க பேசஞ்சர் பேல வெயிட் 2 பண்ணுங்க. hours லேட்டா? என்ன ஆமா சார் சார். ரீசன்? இல்ல சார், கிரிட்டிக்கல் கிளைமேட் கண்டிஷன், அதனால தான் உங்க ஃப்ளைட் டிலே ஆயிருக்கு. நீங்க வெயிட் பண்ணுங்க. எல்லாம் என் நேரம் தான். ஃப்ளைட் 2 hours லேட் ஆமா. எனக்கு ஃப்ளைட்டுனா வயிற்ற கலக்கும். வாழைப்பழம் சாப்பிட்டா பேலன்ஸ் ஆகும்னு சொல்லுவாங்க. ஓ, நீங்கள் பழம் சாப்பிட்றீங்களா சார்? பழம் வேணும்னாலும் இருக்கு. இல்ல இல்ல வேணாம், எனக்கு உங்க பிரச்சனை எதுவும் கிடையாது. துர்காமா, இந்த ஃப்ளைட் டிலே ஆச்சுல, அதுக்கு காரணம் கண்டிப்பா மாரியம்மாவா தான் இருக்கும். அப்படியா? எப்படி? எனக்கு நல்லா தெரியும். மாரியம்மா ஏதோ பிளான் வச்சிருக்காங்க. அவங்க எது பண்ணாலும் கண்டிப்பா நம்ம நல்லதுக்கு தான் பண்ணுவாங்க. அதனால நீங்க எதுக்கும் கவலைப்படாம இருங்க.
நீங்க அமெரிக்காக்கு போனதும் அப்படியே எனக்கும் ஒரு வேலை பார்த்து கொடுத்துருங்க. நானும் அமெரிக்கா வந்து செட்டில் ஆயிடுறேன். ஏன் அங்கேயும் வந்து என்ன டார்ச்சர் பண்றதுக்கா? என் குழந்தையோட நான் சந்தோஷமா நிம்மதியா இருந்தா உனக்கு பிடிக்காது இல்ல? இல்ல, நான் தேவிய பிரிஞ்சு எப்படி இருக்க போறேன்னு தெரியல. அதான் நானும் அங்க வந்து செட்டில் ஆயிடலாமான்னு பாக்குறேன். உன்னை அமெரிக்கால போலீஸ் வேலைக்கெல்லாம் எடுத்துக்க மாட்டாங்க. ஓ, ஆ, அப்போ நான் பேசாம படிச்சு ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரா ஆயிடுறேன். அப்ப வேலை கிடைக்கும்ல. வா. ஆ, இனிமே படிச்சு இன்ஜினியர் ஆகிறதுலாம் கொஞ்சம் செட் ஆகாதுல்ல? ம். ஆ, இப்படி பண்ணா என்ன? ம். நீங்க ஆபீஸ்ல வேலை பார்க்க தானே போறீங்க. அந்த கம்பெனில சொல்லி ஏதாவது ஒரு ஆபீஸ் வேலைக்கு ஏற்பாடு பண்ணுங்க. நான் அங்க வந்துடுறேன். பாரு. தேவிமா, நானே கடுப்புல இருக்கேன். இந்த மாதிரி சிரிச்செல்லாம் என்ன கடுப்பு ஏத்த வேணாம். சாரி. துர்காமா, நீங்க கவலையே படாதீங்க. சூர்யாவும் நானும் கண்டிப்பா யூஎஸ்க்கு போக மாட்டோம். அப்படியா? எப்படி? அது தெரியல, ஆனா மாரியம்மா போக விட மாட்டாங்க. நான் உங்ககிட்ட நல்லா வேண்டிக்கிட்டேன். கண்டிப்பா நம்மளுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. அதனால நீங்க டென்ஷன் ஆகாம கூலா இருங்க. For American Airlines flight number 476, we are now boarding at gate G8. தேவிமா, அனௌன்ஸ்மென்ட் வந்துருச்சு. வாங்க நம்ம கிளம்பலாம். With your boarding passes for smooth துர்காமா, நான் போயிட்டு வரேன். have a pleasant journey. துர்காமா, நான் கிளம்புறேம்மா. பாய்மா, நான் கிளம்புறேம்மா. தேவிமா, பாப்பலாம். துர்காமா, பாய்மா. துர்காமா, பாய்மா. தேவிமா, நான் வரேம்மா. பாய்மா. கடவுளே, ஏதாவது செஞ்சு அவங்க போறத தடுத்து நிறுத்து. Help! Somebody help! Please! பாத்து சார் பாத்து தூக்குங்க. Careful. Slowly. Careful, sir. We'll get a medical emergency, sir. Please come slowly. துர்காமா. தேவிமா, என்னாச்சுமா? துர்காமா, பைலட் கீழே விழுந்து அவருக்கு அடிபட்டுருச்சான். நெக்ஸ்ட் பைலட் வரதுக்கு 2 hours ஆகுமா. ஜாலி. பாத்தீங்களா, ம். நீங்க போகணும்னு நினைக்கிறீங்க, ஆனா உங்களால போகவே முடியல. இப்படி லேட் ஆயிட்டே இருக்கு. இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? நீங்க என்னை விட்டு போக மாட்டீங்கன்னு தெரியுது. அதுக்கான சிம்டம்ஸ் தான் இப்ப நடக்கிறது எல்லாமே. இப்போ ஒண்ணு கெட்டு போல. ட்ரிப்பை கேன்சல் பண்ணிடுங்களேன், நம்ம வீட்டுக்கு போலாம். ஏய், இங்க பாரு. நீ முதல்ல கிளம்பி வீட்டுக்கு போ. நாங்களாம் வீட்டுக்கு வர மாட்டோம். என்ன நடந்தாலும் எவ்வளோ லேட் ஆனாலும் நாங்கள் யூஎஸ் போயே தருவோம். துர்காமா, மாரியம்மா ஏதாவது செஞ்சு காப்பாத்துவாங்க. 2 தடவை காப்பாத்திட்டாங்க. இனிமே ஏதாவது செஞ்சு போக விடாம தடுப்பாங்க. எனக்கும் அந்த நம்பிக்கை இருக்கு, பார்க்கலாம். சூப்பர். நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன். போயிட்டு வா சூர்யா. தேவிமா, Yay. எஸ்.